வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரெடியாக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வரும் நிலையில், ஆனாலும் இதுவுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை. ஒருவேளை இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம் எனவும் சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் லீக் ஆனதா ஒரு பக்கம் தகவல் போயிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து தோல்வி படங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. அப்படிதான் சொல்லணும்னு பார்த்தா தர்பார் படத்தை சொல்லலாம், அநாத்த படத்தை சொல்லலாம். அதை தொடர்ந்து அவரோட நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம், வேட்டையன், இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திலையும் நடிக்கிறாரு. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கானும் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இன்னுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. மேலும் தலைவர் 171 தான் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு கூலி என டைட்டில் வச்சாங்க. அதை தொடர்ந்து எல்லாரோட போர்ஷன்ஸும் தனித்தனியாக நம்ம லோகேஷ் எடுத்துகிட்டு இருந்தார். நடுவில் கூட பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து லீக் ஆச்சு. இதை தெரிஞ்சு படக்குழு ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் விட்டுருந்தாங்க. இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிட்டுக்கு வைப். இந்த பாடல் உண்மையிலே வைப் பண்ணி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் எப்போ வரும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க என சொல்லப்படுது. அதனால் எப்போ வரும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது என ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. ஜெயிலர் ரிலீஸ் ஆன தேதியிலே ரிலீஸ் ஆகிறதுனால, தொடர் விடுமுறைகள் இருக்கிறதுனாலையும் இந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸில் 1000 கோடிக்கு மேலே தட்டி தூக்கும். தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படம் சாதனையை பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ் சினிமாவில் எந்த படமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி சாதனையை பண்ணலை. அதற்கு காரணம் தரமான கதை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதில் உடைத்து எறியும் விதமாக தான் நம்ம லோகேஷ் இந்த படத்தை எடுத்திருப்பார் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் லீக் ஆனதா ஒரு பக்கம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் இது அந்தளவுக்கு அதிகாரப்பூர்வமான உண்மையாக இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ வந்து ஃபேக்கான நியூஸ் நிறைய வந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கூலி படத்துடைய ஒரு சீன்ஸுமே வந்து லீக் ஆகாத அளவுக்கு தான் நம்ம லோகேஷ் பார்த்து கொண்டு இருக்காரு. மேலும் இப்போது லீக் ஆனதா சொல்லிட்டு ஒரு வீடியோ பரவிட்டுருக்கு. அந்த வீடியோ வந்து சுத்தமாக ஃபேக்கான வீடியோ தான். வேற ஒரு படத்துலேருந்து எடுத்து போட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தோட லீக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது லீக் கிடையாது. மேலும் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வித்தியாசமாக காமிச்சிருக்கிறதாகவும், வெள்ளினேசம் கலந்த ஹீரோவாக இருப்பார் எனவும் சொல்லப்படுது. நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.